இந்த பக்கம் ஜென்ம குரு பிரதர் எங்கள்கிட்ட சுத்தமாக லாக் ஆயிடுச்சு, கடன் மேலே கடன், வழி இல்லை, எங்களுக்கு ரூட்டு தெரியவில்லை, வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் நின்று போய்விட்டது, ஏதோ கோளாறுன்னு சொல்கிறாங்க, ஒரு மேப் இல்லை, மேப்புன்னா ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் குரு வக்ரம் அப்படிங்கிறதே ஒரு பிரமாதமான குட் நியூஸ். பூரணமாக அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியுடன் ஒரு வெறியுடன் நாம் செயல்பட தொடங்கி விடுவோம். இப்போ இந்த குரு யாருன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அவர் தான் தனகாரகன். தனம் அப்படின்னாவே வருமானம். அப்போ அந்த வருமானத்தை நாம் ஈட்ட வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் ப்ளஸ் நம்மளுடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் 10ஆம் வீட்டிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வெறித்தனம்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பூரணமாக வெறித்தனத்தை வெளிப்படுத்துவது. 9ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல பாக்யஸ்தானம். அப்போ இதனை நாம் அதிர்ஷ்டஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரன் கூட்டணி 9ஆம் இடத்தில். இதுக்கு பலன்னு எடுத்தோம் அப்படின்னா 6 பாலில் 6 அடிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 வைடு நோபால் வாங்கி அதிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் மேலன்னு சொல்வதை போல் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வரும். இதனை பூரணமாக உங்களுடைய தொழிலுக்கும் பாக்கியத்துக்கும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. வயதில் மூத்த நபர்களுக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள் செட்டில் ஆகும். ஏன்னா அவர்களுக்கும் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சகோதரர்கள் மூலம் வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், பூர்வீகம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சமாதானம், செட்டில்மெண்ட், இவை அனைத்துமே இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை. வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி புதன் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில். அதுவும் ராசியாதிபதி என்னன்னா 5ஆம் அதிபதியுடன் கூட்டணி. அப்போ 1-5 கூட்டணி 9ஆம் வீட்டில் குருவின் பார்வையில். இப்போ இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருந்தது. அப்போ விட்ட குறை தொட்ட குறை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்துக்கு போய்விடுவார். 3ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்க போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறவர்
இவங்களுக்கு வெளியில வர்றதே மிதுனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் 9ஆம் வீட்டுக்கு வருவது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெறப்போகிறார். இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எல்லாம் இவர்களுக்கு வருகிறது. இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் என்னன்னா, ஏற்கனவே 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுங்கிறது பொதுவாகவே மிதுனத்துக்குத்தான் அதிகமாக ஒத்து வரும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு பெயர் மாளவியா யோகம் அப்படிங்கிறது. இப்போ இது தொழில் ஸ்தானத்தில் அமருகிறது. இந்த பக்கம் ஜென்ம குரு பிரதர் எங்கள்கிட்ட சுத்தமாக லாக் ஆயிடுச்சு, கடன் மேலே கடன், வழி இல்லை, எங்களுக்கு ரூட்டு தெரியவில்லை, வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் நின்று போய்விட்டது, ஏதோ கோளாறுன்னு சொல்கிறாங்க, ஒரு மேப் இல்லை, மேப்புன்னா ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் குரு வக்ரம் அப்படிங்கிறதே ஒரு பிரமாதமான குட் நியூஸ். என்னன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருக்கும் பொழுது எப்படியாவது எதையாவது பண்ணி நாம் அந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும், பூரணமாக அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியுடன், ஒரு வெறியுடன் நாம் செயல்பட்ட தொடங்கி விடுவோம். இப்போ இந்த குரு யாருன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அவர் தான் தனகாரகன். தனம் அப்படின்னாவே வருமானம். அப்போ அந்த வருமானத்தை நாம் ஈட்ட வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் 10ஆம் வீட்டிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வெறித்தனம்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பூரணமாக வெறித்தனத்தை வெளிப்படுத்துவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது. இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஏற்கனவே மாளவிகா யோகம், சிவராஜ யோகம், குருமங்கள யோகம்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே பூரணமாக நன்றாக வேலை செய்யும். இதை தவிர 9ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல பாக்யஸ்தானம். அப்போ இதனை நாம் அதிர்ஷ்டஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரன் கூட்டணி 9ஆம் இடத்தில். இப்போ இதுக்கு பலன்னு எடுத்தோம் அப்படின்னா, 6 பாலில் 6 அடிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 வைடு நோபால் வாங்கி அதிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் மேலன்னு சொல்வதை போல் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வரும். இதனை பூரணமாக உங்களுடைய தொழிலுக்கும் பாக்கியத்துக்கும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. எல்லாமே தொழிலில் தான் வருகிறது. குறிப்பாக எங்களுக்கு தொழிலுக்கு மேன் பவர் கிடைக்கல, லேபர் கிடைக்கல, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்கள். அதையும் தவிர ஸ்கில்டு லேபர் எங்களுக்கு வரலை, பேமெண்ட் வரலன்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் காலில் சக்கரத்தை அமைத்து கொண்டு மிகவும் வேகமாக இயங்கி எப்படியாவது அந்த விஷயத்தை இவர்கள் தங்கள் பக்கம் ஈர்த்து விடுவார்கள். தேவையில்லாத பயணங்களில் போக மாட்டார்கள். 3ஆம் இடத்துல கேது, பயணங்கள் சுருங்கிவிடும். அப்போ ஒரு ஆதாயமான பயணமாக, அதன் மூலம் நமக்கு ஒரு ஆர்டர் வருவது போல், ஒரு பெனிஃபிட் வருவது போல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு மாசி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். தொழில் புதிதாக தொடங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டை விட்டு வெளியே வருகிறது. அப்போது என் ஜாபில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு ப்ரெஷரு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஒருவேளை ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக வேறு ஒரு நல்ல ஆஃபருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இதையும் தவிர இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இது நாள் வரை 8ஆம் இடத்திலிருந்து வெளியே வருகிறார். அப்போ அந்த 8ஆம் இடம் கொடுக்கக்கூடிய மன உளைச்சல், மென்டல் டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்ந்து விடும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்களுடைய கணவர் வக்கரம்ங்கிறதுனால
ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார். சார் நாங்களும் மிதுன ராசி தான் சார், எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலைன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய உட்பியாக இருக்கலாம், இல்லை ஃபியான்சியாக இருக்கலாம், காற்றுல இறங்குவார். என்ன சார் இப்படிலாம் சொன்னால் எப்படி சார் அப்படின்னா, இந்த காற்றுங்கிறது இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், இன்டர்நெட் இதையெல்லாம் குறிகாட்டுகிறது. இப்போது நீங்கள் மதிமயங்கக்கூடிய அந்த 5ஆம் இடமும், அதாவது நாம் எந்த இடத்தில் ஈர்க்கப்படுகிறோமோ இந்த கூட்டணியானது புதன் சுக்கிரன் கூட்டணியாக உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய காற்று ராசியில் உங்களுக்கு பாக்கியமாக வருகிறது. அப்போது ஒரு நல்ல ப்ரொப்போசல் இன்றைக்கி மேட்ரிமோனி வெப்சைட்டில் வந்தாலும் அது காற்றுல தான் வருது. இல்லைன்னா இந்த இன்ஸ்டா, யூடியூப்பு, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, என்னமோ லிங்க்இன் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். அதில் வர்றது ஃபேஸ்புக்கு, இதில் வர்றதெல்லாம் கூட காற்றில் தான் வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணனோ, இல்லை உங்களுடைய ராதையோ, இல்லை உங்களுடைய கந்தர்வனோ காற்றில் வருகிறார். காற்றில் காற்றில் வரும் கீதமே அப்படின்பது போல் அது ஒரு நல்ல ப்ரொப்போசலாக, ஒரு ஹைஜீனிக்கான ப்ரொப்போசலாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் அந்த திருமணத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்கள் வெகு சீக்கிரத்தில். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இன்னொரு 4 மாதத்தில் பயிற்சியாக போகிறார். அப்போ அதற்குண்டான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிப்பில் அவர்கள் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுவார்கள். இப்போ ராசியில் குரு இருப்பதனால், இந்த குரு வக்கரமாக இருப்பதனால் உங்களுடைய குருவோ உங்களுடைய ஆசிரியரோ என்ன சொல்கிறாரோ அதனை நீங்கள் கேட்டு பயணிப்பது. ஆசிரியர்கிட்ட போய் நம்ம கவுண்டர் புத்திசாலித்தனமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம கவுண்டர் கொடுத்து அவருடைய மனசை நோகடிக்காமல் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஸ்வீட்டாக அவரை ஹேண்டில் பண்ணினா யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த பெஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் யுவர் டீச்சர். வயதில் மூத்த நபர்களுக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள் செட்டில் ஆகும். ஏன்னா அவர்களுக்கும் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சகோதரர்கள் மூலம் வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், பூர்வீகம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சமாதானம், செட்டில்மெண்ட், இவை அனைத்துமே இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கும். தேடி பார்த்தா கூட இங்கே பரிகாரம்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பொதுவாகவே மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு புதன்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் நன்றாக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் மிரட்டப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அடுத்து சுக்கிரன் உச்சமடைய போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ தயார் செய்ய போகிறோம். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.